தெலுங்கு சினிமால மிகப்பெரிய நடிகர்களா இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமால நடிக்கணும்னு ஏங்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரபாஸ். தெலுங்கு நடிகரான பிரபாஸ் பாகுபலியில நடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமால பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் அப்படி ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னே நமக்குலாம் தெரியாது. ஆனா பாகுபலி படத்துக்கு அப்புறமா பிரபாஸ்க்கு நம்ம தமிழ் சினிமாலேயே சில ரசிகர் கூட்டம் எழ ஆரம்பிச்சிச்சு. இதை தொடர்ந்து இதிகாச படங்கள்ல கவனம் செலுத்திட்டு வந்த இவரு தொடர்ந்து தோல்விகளை மட்டும்தான் பார்த்துட்டு வராரு. ஆனா அவரோட சம்பளத்துல என்னைக்குமே இவர் குறைச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட பிரபாஸ் கையில இப்போ கிட்டத்தட்ட 5 படங்களுக்கு மேல இருக்கு. இருந்தாலும் தமிழ்ல ஏதாவது ஒரு படத்துல நடிச்சு தமிழ்ல ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ பிடிக்கணும் அப்படின்னு பிரபாஸ்க்கு முன்னாடில இருந்தே ஆசை இருந்திருக்கு. இதனாலேயே நம்ம தமிழ் ரசிகர்களை அப்பப்போ பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாரு. சோ அடுத்ததா இவர் சங்கருக்கு தான் வலை வீசிட்டு இருக்காரு. எப்படியாவது சங்கரை வச்சு ஒரு பிரம்மாண்ட பட்ஜெட்ல படம் பண்ணணும் அப்படின்னு பிரபாஸ்க்கு நல்ல ஆசையாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம் சரண். ராம் சரணுக்கு நம்ம தமிழ் சினிமால நீங்காத ஒரு இடம் வேணும் அப்படின்றது முன்னாடில இருந்தே ஆசை இருக்கு. அதனாலேயே அப்பப்போ தலையை காட்டிட்டு போவாரு. தெலுங்குல இவர் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் நடிகர் நமக்கு நல்லாவே தெரியும். தெலுங்கோட நிறைய டப்பிங் படங்களை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு முக்கிய காரணமும் ராம் சரண் தான். மகதீரா அப்படின்ற படத்தை நம்ம தமிழ்ல மாவீரன்னு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அந்த 100 பேரை கொல்லக்கூடிய ஃபைட் சீன்லாம் அப்பா இப்ப பார்த்தாலுமே பிரமாதமா இருக்கும். அதை தொடர்ந்து ராஜமௌலி இயக்கத்துல RRR படத்திலேயே நடிச்சு நம்ம தமிழ்ல ஒரு நல்ல பெயர் ராம் சரணுக்கு இருந்திருக்கு. இப்போ என்னன்னா சங்கரோட இயக்கத்துல கேம் சேஞ்சர் படம் பயங்கர பட்ஜெட்ல உருவாகி இப்ப ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப மோசம் அப்படின்னு யாருமே சொல்லல. சோ ராம் சரணுக்கு இது நம்ம தமிழ் சினிமாக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது லோகேஷ் கனகராஜ வச்சு வேற ஒரு படத்துல கமிட் ஆக ராம் சரண் ரொம்ப ஆசைப்படுறாராம். அதையும் பண்ணிட்டாரு அப்படின்னா தொடர்ந்து தமிழ் படங்கள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நானி. தெலுங்குல முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய நானிக்கு நம்ம தமிழ்லயே தங்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசைன்னு சொல்லலாம். ஏன்னா நானிக்கு நம்ம தமிழ் சினிமால ஹேட்டர்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு இவர் எல்லாருமே கொண்டாட தான் செஞ்சிருக்காங்க. இப்போ எல்லா தெலுங்கு நடிகர்களுமே மேக்சிமம் தமிழ்ல நடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமே படத்தோட கலெக்ஷன் நல்லா வரும்ல. அந்த வகையில நானியும் எப்படியாவது நம்ம தமிழ் சினிமால தொடர்ந்து கமிட் ஆகணும் அப்படின்னு நிறைய டைரக்டர்ஸ் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாக சைத்தன்யா. எல்லா தெலுங்கு நடிகர்களும் தமிழ்ல எப்படியாவது நடிச்சு ஃபேமஸ் ஆயிரணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் நாக சைத்தன்யாவுமே. இவருக்கு தமிழ்ல நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமா ஆசை இருந்ததை இயக்குனர் வெங்கட் பிரபு வச்சு நிறைவேற்றிக்கிட்டாரு. வெங்கட் பிரபு இவரை வச்சு கஸ்டடி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாம சொதப்பிடுச்சு. ஒருவேளை அந்த படம் ஹிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நாக சைத்தன்யா தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணிருக்கலாம். இதுக்கு இடையில இவருக்கும் சமந்தாவுக்கும் டைவர்ஸ் வேற ஆச்சா, அதனால இன்னும் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாரு இவரு. ஏன்னா நாக சைத்தன்யா நம்ம தமிழுக்கு வந்தா சமந்தாவை விட்டுட்டு போனல, நீ எதுக்கடா இங்க வர அப்படின்னு நிறைய பேர் நாக சைத்தன்யாவை ஹேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால மனுஷன் கொஞ்சம் பயந்து பேக் அடிச்சிட்டாரு. ஒருவேளை சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் டைவர்ஸ் பண்ணிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா சமந்தாவை வச்சு நாக சைத்தன்யா நிறைய தமிழ் படங்கள்ல கமிட் ஆக வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ டைரக்டர் சங்கரோட படத்துல நாக சைத்தன்யாக்கு நடிக்கணும்னு ஆசையா, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜூனியர் NTR. தெலுங்குல முன்னணி ஹீரோவா இருக்காரு. RRR படம் வேற நடிச்சதுக்கு அப்புறமா வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா தேவாரா வார் அப்படின்னு ஹிந்தி படங்கள்லாம் நடிச்சாரு. இருந்தாலும் தமிழ் பக்கம் ஃபேமஸ் ஆக முடியலையே, தமிழ்ல நமக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இல்லையே அப்படின்னு ஜூனியர் NTR நிறைய இடத்துல வருத்தப்பட்டுலாம் பேசியிருக்காரு. அதுவும் முக்கியமா அப்பப்போ தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் பாராட்டி பேசுவாரு. நல்ல படங்களை கொடுத்தா இவங்க எப்பவுமே பாராட்டுவாங்க, நம்மள கொண்டாடுவாங்க அப்படின்லாம் பேசுறாரு. அப்பப்போ ஐஸ போட்டாலும் எந்த ஒரு டைரக்டரும் இவரை நம்ம தமிழ்ல வச்சு டைரக்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு பட வாய்ப்புகள் வருதான்னு.